நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து கண்மணி வந்து நேரடியாவே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம கண்மணி தான் வந்து இப்படி குடும்பத்தில வந்து குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அங்கிட்டு பார்த்தா நம்ம ராகவன் வந்து ராமச்சந்திரன் கூட வந்து சண்டை போட போறாரு அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து ஜவுளி கடையில தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு, அண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். தேவையில்லாமல் வந்து நம்ம கடையில் வேலை பார்க்குற பொண்ணுங்கிட்டையும் பிரச்சனை பண்ணியிருக்கான். இப்போ என்னடானா ட்ரெஸ் எடுக்க வந்த பொண்ணுங்க வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுறத வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கான். அதனால தான் நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து கன்னத்திலே அரைஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மாறா நீ கன்னத்தில் அரைஞ்ச? நீ அரைஞ்சதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அவர் நீ கன்னத்தில் அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பொண்ணுவோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் கன்னத்தில் அறையக்கூடாது, செருப்பை கழட்டி மூஞ்சிலே சப்பு சப்புன்னு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு செருப்பு வேறு கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு அவரை வந்து அறைய போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து கண்மணி வந்து கையை பிடிக்கிறாங்க. ஏய் வீரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிட்டு தான் எந்த நாள் முடிவு எடுக்கணும். அவர் பக்கம் என்ன ஏதுன்னு கேட்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னடா ஆச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த சைடு ரவுண்ட்ஸு போய்கிட்டு இருந்தோமா, நம்ம பசங்கள்லாம் வந்து ட்ரையல் ரூமில் போய் ட்ரெஸ் போட்டு பார்க்க பாருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால தான் நான் எனக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தேன். அது பக்கத்தில் தானே இருக்குது கேர்ள்ஸு ட்ரையல் ரூமும் பாய்ஸ் ட்ரையல் ரூமும். நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். இவருங்க வந்து நான் தான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் கதவை பூட்டிட்டு தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, எப்படி வந்து இவர் பார்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, யாரோ வெளியில் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சு, திறந்து பார்த்தா இவர் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு, இவர் மேலே சந்தேகப்பட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத வீரா, பிறகு எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம ராகவன் வந்து வந்துடுறாரு. டேய் மாறா என்ன இருந்தாலும் நீ அவர் அடித்தது வந்து தப்பு, ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாரு, அன்னைக்கு முத்து வந்து கண்மணி அடித்தான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னேன், இப்போ நீ என்ன பண்ணியிருக்க, ஒழுங்காக மன்னிப்பு கேளுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாலாம் மன்னிப்பு கேட்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்காமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய அவமானமாக போயிடுது. சொல்லியும் இவர் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவமானமாக போயிடுது. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து அங்கே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வட்டம் தப்பிச்சிட்டான், அடுத்த வட்டம் என்கிட்ட வந்து வேறு ஒரு பிரச்சனையில் வந்து கண்டிப்பாக மாட்டுவான், அவனை அடிக்கிற அடியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க. ஏய் என்னடா பிரச்சனை, எதுக்குடா தனியாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க மேடம், செருப்பை கலட்டினீங்க வேகமாக கீழே போட்டிங்க போலையே, நானாவது கைட்டு தான் அடித்தேன், நீங்கள் செருப்புட்டே அடிக்க வந்துட்டீங்களே, ஒரு ஜூஸ் குடிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. என்ன லூஸ்தனமாக ஜூஸ் குடிக்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீ தான் ரொம்ப சூடாகிட்டியே, அதான் சில் பண்ணுறதுக்காக ஒரு ஜூஸ் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எதுக்கு இப்போ அண்ணியெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட வந்து மாறன் கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எல்லாத்துக்கும் காரணமே அவங்க தான். அவன் ஃபஸ்ட்டே கடைக்குள்ளே வந்தான், அவனோட நடவடிக்கை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே அவனை கடையை விட்டு வெளியே அனுப்பினேன். என்ன எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை போய் கடைக்கு அங்கிட்டிருந்து கடையில் வந்து பெரிய பெரிய போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அவன் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டேல, எல்லாத்துக்கும் காரணம் அண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அவளை ஈஸியாக விட மாட்டான், ஆனால் இந்த பிரச்சனையை அவளை ஈஸியாக விடுறானா, அதான் ஏன்னு எனக்கும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் ஏன்னு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்டவனையும், ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன எதுக்கணும், நான் நல்லா இருக்கக்கூடாது, நான் ஒளிஞ்சு போகணும், இந்த குடும்பத்தை விட்டு நான் போகணும், நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணது பிடிக்கல, அதுக்கடுத்து இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, இந்த கடையில் இருக்கிறது பிடிக்கல, என்னை ஒழிச்சு கட்டணும், அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து மனசுக்குள்ளே யோசிக்காங்க, ஐயையோ இவனுக்கு வந்து கண்மணி வந்து இந்த வீட்டுக்கு வந்ததே வந்து இவனை பழி வாங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் இந்த விஷயத்தை ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனை பேசி சமாளித்து அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராகவன் இருக்கார்ல, ராகவன் வந்து ரூமில் அங்கிட்டு இங்கிட்டு கடுப்பில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. கண்மணி போய் கூட கூட கொஞ்சம் கொம்பு சீவிடுற மாதிரி தான் காட்டுறாங்க. என்னங்க கடையில் உங்களுக்கு மதிப்பே இல்லை பார்த்தீங்களா, உங்களை யாருமே மதிக்க மாட்டேக்காங்க, நான் அப்போலே சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா, இப்போ வந்து தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு, உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் கடையில் எல்லாருமே வந்து அவன் பக்கம் தான் இருக்காங்க, அவன் கூப்பிட்டா உடனே என்னென்னு கேட்குறவங்க நான் கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேட்பாங்க. அது எனக்கு வந்து இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, இத்தனை நாளாக வந்து நான் எப்படி இப்படி முட்டாளாக இருந்தேன் எனக்கே தெரியல கண்மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் பக்கம் இழுத்து வச்சுருக்காருங்க, கடையில் வீட்டில் எல்லாருமே அவர் பக்கம் தான் இருக்காங்க, நம்ம பக்கம் யாருமே இல்லை. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு ஆப்போசிட்டாக யாராவது இருப்பாங்களே அவங்கள வந்து நம்ம கூட சேர்த்துக்கிட்டு அவங்க மூலயமா அவரை வந்து தோக்கடிச்சாதாங்க
பக்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவன் வீட்டில் கடையில் எல்லாத்தையுமே அவன் பக்கம் இழுத்து வச்சுட்டானே, நம்ம பக்கம் யார் இருக்கா, நம்ம பக்கம் யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒரு ஆள் கூடயே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்காங்க. யார், அப்பா மட்டும்தான் நம்ம பக்கம் பேசுவார், ஆனால் அவர்கிட்ட போய் பேசவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க வேண்டாங்க, அவர்கிட்ட பேசினா சண்டை வந்துட போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இல்லை கண்மணி, எனக்கு இருக்கிற ஒரே ஆள் வந்து அப்பா தான். அப்பா கிட்ட போய் நான் கேட்க போகிறேன், எனக்கு வந்து கடையில் என்ன உரிமை இருக்குது அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அவர்கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, ஒரு மனைவியாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் என்ன முடிவு எடுத்தாலும் நான் கூட இருக்கேன், நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க, நானும் உங்கள் கூட இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி சொல்கிறாங்க, அப்பாட்ட வந்து நான் சீக்கிரமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ராகவன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு வராது. வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்ம வள்ளி வந்து கமன்னு வந்து மட்டன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு நல்லா ஆவியெல்லாம் பறந்துக்கிட்டு நல்லா வீடு முழுக்க வாசனை கமன்னு வந்துக்கிட்டு இருக்குது. அதை மோந்து பார்த்துட்டு ஆகா, வள்ளி வந்து மட்டன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டா, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான், ஏ செல்வி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரியை கூப்பிட்றாங்க, வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்றாங்க. அவங்க வந்துட்டு சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன மட்டன் குழம்பு வாசம் அடிக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஐயா, வள்ளியம்மா தான் குழம்பு வைக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, இலையை போட்டு சாப்பாடு ரெடியாக வை, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. வந்து பார்த்தா டக்குன்னு நம்ம கண்மணி வந்து அங்கனக்குள்ளே வந்து இந்த முட்டைக்கோசு முட்டை இதெல்லாம் அவிச்சதெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. வந்துட்டு மாமா வாங்க மாமா, நீங்கள் தானே சாப்பிடணுன்னு ஆசையாக சொன்னீங்களே, வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. திறந்து பார்த்தா அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இது, நம்ம வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தோமே, இங்கே பார்த்தா முட்டைக்கோசும் முட்டையும் இப்படி இருக்கே, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாமா, இதிலெல்லாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, நைட் டயத்தில் வந்து கம்மியாக தான் லைட்டாக தான் சாப்பாடு எடுத்துக்கிறணும், அதனால தான் உங்களுக்காக இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு, பார்த்து நம்ம செஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சாப்பிடுங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா பக்கத்தில் வந்து வள்ளி வந்து இலைய போட்டு நம்ம பாயெல்லாம் விரித்து இலைய போட்டு ஜம்முன்னு அங்கக்குள்ளே இது, அதாவது ஆப்பம் எல்லாமே செஞ்சு ஜம்முன்னு மட்டன் குழம்பு வச்சிடுறாங்க. நல்லா கம்மன்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே எச்சி ஊற ஆரம்பிச்சிருது நம்ம ராமச்சந்திரனுக்கு. வீராவும் மாறன் வராங்க. ஓ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இருங்க அந்த செப்பை ஓட விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு, வீரா உட்காரு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே சாப்பிடுவோம், எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல உட்காரு, கம்மன்னு வந்து அத்தை சமைச்சு வச்சுருக்கா, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான், அத்தை கையை கொடு, அதாவது நல்லா சமைச்சா கைக்கு வந்து வளையல் போடுறோம் மோதிரம் போடுவோம்னு சொல்லுவாங்க, நீ என்ன வேணா கேளு நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ மட்டன் குழம்பு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சி விறுவிறுன்னு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா அப்பாடா இன்றைக்கி தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே மாறன் வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா வீட்டில் வந்து நம்ம ராமச்சந்திரனுக்கு சொந்தக்காரங்க ஒரு அக்கா வராங்க. என்னண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. என்னம்மா தூக்குச்சட்டி அதுவுமா கையில் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னண்ணே நீங்கள் அசைவ பிரியரில் வாரத்தில் 4 நாள் வந்து உங்களுக்கு கவுச்சி இல்லைன்னா உங்களால் சாப்பிட முடியாதுல்ல. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. அங்கிட்டு பார்த்தா அதானே வீட்டில் மட்டன் குழம்பு வச்சேன், உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்குச்சட்டியில் கொடுக்காங்க. ஐயோ வேண்டாம் அதெல்லாம் மாமா சாப்பிடக்கூடாது, மாமா வந்து இப்போ வந்து 100 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து ப்ரோட்டீன் சாப்பாடாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.